வணக்கம். இந்த வீடியோல இவிட்டல் அரஸ்ட்ல பர்ச்சேஸ் பில் சிஎஸ்வி காப்பி ஃபைலை யூஸ் பண்ணி எப்படி பண்றோம்ன்றத பார்க்கலாம். பர்ச்சேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்துட்டு நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் நேமை வந்துட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம். அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த ஃபைலை வந்துட்டு அப்லோட் பண்றோம்னா இங்க வந்துட்டு நம்மளுக்கு ரிக்வெஸ்ட் சிஎஸ்வி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு எதுக்காக ஷோ ஆகும்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம இந்த ஃபைலை அப்லோட் பண்ணுறோம் அண்ட் டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்துட்டு டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார்மேட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால ரிக்வெஸ்ட் சிஎஸ்வி வந்துட்டு நம்ம ரைஸ் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு மேப்பிங் டீம் நமக்கு பேக்எண்ட்லேருந்து அப்டேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ரிக்வெஸ்ட் சிஎஸ்வி கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ ஃபார்மசியோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் சப்ஜெக்ட் அண்ட் கேட்டகரி எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக வந்துட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அந்த டீட்டெயில்ஸை கொடுக்கணும். ஸோ மேண்டேட்ரியான இன்ஃபர்மேஷனுக்கு ரெட் கலரில் ஹைலைட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஸ்க்ரால் டவுன் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபைலை வந்துட்டு அப்லோட் ஃபைல்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு சிஎஸ்பி ஃபைலை இங்கே நம்ம ட்ராப் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபைலை பேக்எண்ட் டீம் மேப்பிங் டீம் செக் பண்ணி அப்டேட் பண்ணுவோம். ஐ எம் நாட் ரோபோட் கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் 24 ஒர்க்கிங் ஹவர்ஸில் வந்துட்டு இந்த ஒரு ஃபைலை மேப்பிங் பண்ணிவிட்டு பேக்எண்ட் டீம் கொடுப்பாங்க நம்மளுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒன்ஸ் அந்த மேப்பிங் ப்ரோசஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு எப்படி அப்லோட் பண்ணுறோன்றதை செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் நேமை வந்துட்டு டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இங்கே அப்லோட் சிஎஸ்வின்ற ஆப்ஷனுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது கிளிக் பண்ணுறது மூலமாக நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கிற அந்த சிஎஸ்பி காப்பி ஃபைல் சாஃப்ட் காப்பியை வந்துட்டு இங்கே செக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த ப்ரோசஸை கம்ப்ளீட் பண்ணோம்னா நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு மெயிலேருந்து டைரெக்டாக ஃபெச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இது ஒன் டைம் ப்ரோசஸாக இருக்கும் நம்ம இங்கேருந்து அப்லோட் பண்ணுறதுக்கு. இது பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஸோ ஃபெச் என்ற ஆப்ஷன் டிஸ்ட்ரிபியூட்டர் நேம் நெக்ஸ்ட் வந்துட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு இமெயில்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஜிமெயில் இன்டெகிரேஷன் பண்ணியிருக்கணும் இதுக்கு. ஸோ அது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம் எப்படி பண்ணணுன்ட்டு. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்து வந்த எல்லா லாஸ்ட் 3 days மெயில்ஸ் வந்துட்டு இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபைல் டேட் அண்ட் டைமிங் ஷோ ஆகும். ஸோ அதை இம்போர்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஒரு ஃபைலை வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு சாஃப்ட்வேர்லேயே அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஜிமெயிலில் செப்பரேட்டாக டவுன்லோட் பண்ணணுன்ட்டு இருக்காது. ஓகே, ஒன்ஸ் நம்மளுக்கு ஃபைல் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் எல்லா ஐட்டம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்லி மேப்பிங் ஆகிடும். இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பர்டிகுலர் ஐட்டமுக்கான எக்ஸ்பைரி ஷார்ட் எக்ஸ்பைரியாக நான் மாற்றுறேன். ஸோ அது மாற்றின உடனே வந்துட்டு இந்த பில்லை வந்துட்டு நெக்ஸ்ட் 6 months ஒரு எக்ஸ்பைரி ஆகிற ஒரு அலர்ட் வந்துட்டு ரெட் கலரில் நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகுது. ஓகே, ஸோ இதை வந்துட்டு நம்ம ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷனுக்காக வச்சுக்கலாம். ஓகே, ஒன்ஸ் நம்ம அந்த ப்ராடக்டை வந்துட்டு ஆட் மீன்ஸ் சிஎஸ்வி ஃபைல் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு மேப் ஆகலைன்னா ஸோ அதுக்கான டைமிங் சிம்பிள் இங்கே ஷோ ஆகும். அண்ட் மேப் திஸ் ஐட்டம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அந்த பர்டிகுலரான ஒரு ப்ராடக்டை வந்துட்டு மேப் பண்ணிடலாம். ஸோ இது ஒன் டைம் ப்ராசஸாக இருக்கும். பிகாஸ் டிஃப்ரெண்ட் மாஸ்டர்ஸில் நம்ம டிஃப்ரெண்ட் மாஸ்டரை வந்துட்டு நம்மள அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். அதனால இந்த ஒரு பர்டிகுலரான ப்ராடக்டை மேப் பண்ணிக்கலாம். ஸோ சஜஷனில் உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த ஒரு ப்ராடக்ட் நேமை நம்ம செக் பண்ணி அதை டைப் பண்ணிட்டோம்னா அங்கே ஃபில்டர் ஆகிடும். ஓகே, ஸோ அந்த ஃபில்டரான ஒரு ப்ராடக்டை வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணி இப்போ மேப் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ மேப்பிங்ன்றது வந்துட்டு ஒன் டைம் ப்ராசஸ், இர்ரிவர்சபிள். இது ஒன்ஸ் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா டீட்டெயில்ஸும் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, ஸோ அதை நம்ம பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதுதான் மேண்டேட்டரியான இன்ஃபர்மேஷன் இங்கே. ஓகே, நெக்ஸ்ட் கன்ஃபார்மாக கிளிக் பண்ணால் இங்கே வந்துட்டு நம்மளுக்கு மேப்பிங் ஆகிடும். ஓகே, ஸோ ப்ராடக்டோட நேம் டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் டோட்டல் அமௌண்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் குவான்டிட்டியை வந்துட்டு செக் பண்ணணும். அண்ட் ஸ்கீம் அமௌண்ட், டிஸ்கவுண்ட், ஸோ ஃப்ரீ காலம் ஏதாவது இருந்துச்சுன்னா ஸோ அதை வந்துட்டு கிராஸ் செக் பண்ணணும் வித் த ஹெல்ப் ஆஃப் ஹார்ட் காப்பி அண்ட் சிஎஸ்பி. அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் மோட் ஆஃப் பேமெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஒரு பில்லை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் மூலமாக நம்ம சிஎஸ்பி ஃபைல் அப்லோட் பண்ணி பில் சேவ் பண்ணுறோம்.